வணக்கம் நேயர்களே, இது அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து டாக்டர் ஜலாலி மற்றும் டாக்டர் ரூபேஷ். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். டாக்டர், என்னுடைய கொஸ்டின் முதல்ல உங்கள் பக்கத்துலேருந்து வந்தது. நம்ம கடந்த வாரம் கூட சில விஷயங்களை பேசணும் குழந்தைகள் சம்மந்தமாக எல்லாம். எப்போவுமே இந்த அறுவை சிகிச்சைகள்னு வரும்பொழுது ஒரு பயம் இருக்கும், அது வேறு. ஆனால் 2 அறுவை சிகிச்சைகளுக்கு உலகத்தில் உள்ள பிறந்திருக்கிற எல்லா மனிதர்களும் பயப்படுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஒன்று முதுகு தண்டுவடம், 2வது மூளை. ஸ்பைன் சர்ஜரி அப்படின்னு சொன்னால் உடம்பே நடுங்கிடும். பிரெயின் சர்ஜரி அப்படின்னு சொன்னால் ஐயோ லைஃப் முடிஞ்சு போய்டுன்னு உயிர் எழுதுகிற அளவுக்கு ஆயிரும். இது ரெண்டுமே உண்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அட்வான்ஸ் ஸ்டேஜ், குறிப்பாக நான் உங்களுடைய சிவியை பார்த்தப்ப வெரி ரேரஸ்ட் பிரெயின் சர்ஜரிஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கிறதா நான் பார்த்தேன். ஸோ பிரெயின் சர்ஜரியை அவ்வளவுக்கு கெட்டிக்காரத்தனமாக அந்த பழைய காலத்து பயம் இல்லாமல் 100% வெற்றிகரமாக நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்கள் விதைத்திருக்கிறீர்கள். அதை பற்றின தகவல்லாம் எனக்கும் இந்த பார்க்குற நேயர்களுக்கு போய் சேரணும். நம்ம அதனால் முதல்ல அதை பேசுவோம். நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட். இப்போது பார்த்தீங்கன்னா, இப்போ மூளையில் கட்டி இருக்குது, பிரெயின் ஆப்ரேஷன் பண்ணோலே ஐயோ டாக்டர் கை கால் போயிடுமே, பேச்சு வருமா, திரும்ப அந்த கேள்வி தான் ஃபஸ்ட்டு வரும். அதே மாதிரி தான் முதுகு தண்டும். இப்போ ஸ்பைன் ஆப்ரேஷனாலே பேராப்ளீஜியா, கால் வராதுன்னு சொல்லிடுவாங்களே அப்படிங்கிற பயம். இது உண்மை. அந்த பயம் இருந்தது. ஏன்னு பார்த்தோன்னா, ஒரு 15-20 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரலாக எல்லா ஆப்ரேஷனுமே நேக்கட் ஐயில் பண்ணுவோம். ஆனால் இப்போது குடலுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ லேப்ரோஸ்கோப்பி வந்ததுக்கப்புறம் இப்போ ஆல்மோஸ்ட் ஓப்பன் சர்ஜரி ரூல்ட் அவுட். இப்போ எல்லாமே மெஜாரிட்டி ஆஃப் சர்ஜரி லேப்ரோஸ்கோப்பிக்குங்கிறது. சேம் வே பிரெயின் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் இது மேஜர் சேஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தோன்னா மைக்ரோஸ்கோப். இப்போ நம்ம மூளைக்கு அடியில் ஒரு இடத்துக்கு போய் அந்த டியூமர் எடுக்கணும் அப்படிங்கிறதுனா, நம்ம மூளையில் நார்மல் தொடர்ந்து பார்த்தா ஒன்றுமே இருக்குது, நார்மலாக இருக்கும். எப்படி இப்போ இதை ரீச் ஆகும் அப்படிங்கிறது இப்போது சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, இப்போ நம்ம இப்போ தெரியாத இடத்துக்கு போகிறோன்னா இன்றைக்கி நம்ம மேப் இல்லாமல் போக மாட்டோம். கூகுள் மேப்புங்கிறது ரொம்ப முக்கியம். சேம் வே நேவிகேஷன். இப்போ ஃப்ளைட்டில் போகிறது அப்படி ஃப்ளைட் சொல்லி நேவிகேட். சேம் வே பிரெயினில் எந்த இடத்துக்கு எந்த மூளைக்கு போகணுன்னாலும் சரி, அந்த நேவிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம துல்லியமாக எந்த இடத்துல போய் ரீச் பண்ணுறோங்கிறத ரீச் பண்ணலாம். 3வது விஷயம் நீங்கள் சொன்னீங்க, இப்போ இந்த பண்ணிகிட்டு இருக்கும்போது கை கால் போயிடுமா அப்படிங்கிறது பார்த்தோம்னா, அதுக்கு தான் இப்போது ரீசெண்டாக ஒரு 3-4 இயர்ஸ்க்குள்ளே இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங், அதாவது ஒவ்வொரு நரம்பு செயல்பாடும் ஆப்ரேஷன் பண்ணும்போதே நம்ம துல்லியமாக கண்டுபிடிச்சி டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ டெஸ்டரில் கரண்ட் வருது, எலக்ட்ரிஷியன் என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் வச்சு செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒவ்வொரு நரம்பு கட்டி நம்ம சர்ஜரி பண்ணும்போதும் அந்த டெஸ்ட் அதாவது சர்ஜரி பிரெயினில் நீங்கள் பண்ணுறீங்க. இந்த சர்ஜரி பண்ணுற நேரத்தில் பாதிப்புகள் எங்கே வரலாம்ங்கிறத நீங்கள் அசியூம் பண்ணிடுவீங்க. இந்த இடத்துக்கு பாதிப்பு வரலாம், இங்கே பாதிப்பு வரலாம், கையில் வரலாம், காலில் வரலாங்கிறத அசியூம் பண்ணிடுவீங்க. அந்த அசியூம் பண்ண இடத்த மார்க் பண்ணி அதை நீங்கள் மானிட்டர் பண்ணுவீங்க. சர்ஜரி நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் இங்கே எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணிப்பீங்க. ஸோ அப்போ ஒரு பேஷண்ட்டை பொறுத்தளவில் எனக்கு அது நடந்துகிட்டு இருக்கும் பொழுது வேறு எதுவும் வந்துடாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, கோ ஹெட் டாக்டர். இன்னொன்று முக்கியமானது, இப்போல்லாம் முன்னாடி ஆப்ரேஷனால் மயக்க மருந்து கொடுத்து பண்ணுவோம், ஜென்ரல் அனஸ்தீசியா. இப்போ ஒன்றுமே தெரியாது பேஷண்ட்டுக்கு. ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு பார்த்தா கை கால் விளங்காமல் இருக்கும். அந்த மாதிரி ரிஸ்க் அவாய்ட் பண்ணுறதுக்கு சில முக்கியமான இடங்களில் அவே கிரேனியாட்டமி, அதாவது நீங்கள் கூட நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்க, குழந்தைக்கு கூட நான் அவே கிரேனியாட்டமி பண்ணியிருக்கோம். அதாவது ஆப்ரேஷன் பண்ணும்போது குழந்தைங்களுடைய சம்மதத்தோட குழந்தைங்களை பேச வச்சு, குழந்தைங்களை விளையாட வச்சு, குழந்தைங்களை கை கால் அசைக்க வச்சு, பெரியவங்களுக்கும் சரி. பெரியவங்களுக்கு ஈஸி, ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டம். பட் ஈவன் நாம் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி அவேக். ஸோ நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போதே இப்போ இந்த ஒரு கை நரம்பு கிட்ட அந்த ஒரு கட்டி இருக்குது, அந்த கட்டியை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த கட்டி எடுத்துகிட்டு இருக்கும்போதே அவங்க கை அசைச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த கை அசைவு குறையும்போது நமக்கு தெரியும், அந்த இடத்துல ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன். ஸோ அந்த இடத்த ஸ்டாப் பண்ணிவிடுவோம். மற்ற இடங்களுக்கு கொஞ்ச நேரம் கேப் பண்ணி திரும்ப உள்ள போய். ஸோ அந்த அவே கிரேனியாட்டமிங்கிறது இப்போது ஆல்ரெடி இருக்குது, பட் இப்போ நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு சேஃப். இப்போ பேஷண்ட்டோட எதிர்பார்ப்பு என்ன, பேஷண்ட் நல்லா வரும், அதே மாதிரி நல்லா நடந்து வெளியில் போகணும் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டு நம்ம வி ஷுட் அஷ்யூர் த பேஷண்ட். நம்ம நம்பிக்கை கொடுத்தா தான் பேஷண்ட்டும் முன் வருவாங்க. டாக்டர்ஸ் நம்ம பயமுறுத்தணும்னா அவங்களுக்கே நிறைய பயந்து போய் இருப்பாங்க. ஸோ ஆஸ் அ டாக்டர் என்னோடய கடமை என்னென்னா, இப்போது இந்த கட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தால் நல்ல சிறப்பான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நான் நம்பிக்கை வச்சுருக்கணும் ஃபஸ்ட்டு. அதை நான் பேஷண்ட்டோட கான்ஃபிடென்ஸை கெயின் பண்ணி, பேஷண்ட் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இருக்குது, நீங்கள் தைரியமாக இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ரொம்ப முக்கியம். பேஷண்ட்டோடைய அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலும் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஹீலிங். எத்தனை வருஷமாக இந்த சர்ஜரி நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க டாக்டர்? ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸ்.
16 இயர்ஸ். இப்போ இதனுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி, இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயங்கிற இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியே 16 இயர்ஸாக பண்ணிட்டுருக்கீங்களா, இல்லை அதில் வேறு லேட்டஸ்ட் இருக்கா? அதில் ஒவ்வொரு இயர் இப்போ இந்த நியூரோ மானிட்டரிங்கிறது லாஸ்ட் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நேவிகேஷனுங்கிறது லாஸ்ட் 4 இயர்ஸாக. அந்த டைங்கிறது ரொம்ப ஈஸன் வித்தின் 1 இயர்க்குள்ளே தான் அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ வி ஆர் இவால்விங். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அப்போலோ புரோட்டானில் இருந்த எங்களுடைய மைக்ரோஸ்கோப் கினிவோ அப்படிங்கிற மைக்ரோஸ்கோப் வந்து இட் இஸ் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மைக்ரோஸ்கோப் ஆஸ் ஆஃப் நோ. இப்போ வந்து ஒரு 1 மில்லிமீட்டரோட நரம்பை வந்து சாதாரண மைக்ரோஸ்கோப் வந்து கிளியராக சொல்லாது. இது நம்ம அவ்வளோ ஜூம் பண்ணி 32 தடவை மேக்னிஃபை பண்ணி நமக்கு காமிக்கும். அப்போ ஒரு முடி மாதிரி இருக்க நரம்பு கூட நமக்கு ஒரு ரோப் மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம அதை பாதுகாக்க வழி ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த இன்டகிரேஷனால தான் இந்த சேஃப்டி ஆஃப் பிரெயின் சர்ஜரி ஸ்பைனுக்கும் சேம் தான். இப்போ சேம் மானிட்டரிங், நரம்பு மானிட்டரிங். இப்போ ஒவ்வொரு காலோட நரம்பு ஒவ்வொரு கையோட நரம்பு ஸ்பைன் சர்ஜரி பண்ணும்போது மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த டிவேவ் அப்படிங்கிறது ஒரு நியூ லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட். கரெக்டாக நமக்கு தெரியும். ஈவன் ரொட்டீனாக மேப் பண்ணுறத விட அந்த வேவ் வச்சு பண்ணும்போது ஸ்பைனல் கார்டுக்குள்ளே இருக்கிற இப்போ பிரெயினை விட ஸ்பைனல் கார்டில் ரொம்ப சின்ன இடம், 1 சென்டிமீட்டருக்குள்ளே கட்டியே வந்து 3/4 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ நரம்பே வந்து ரொம்ப தின் அவுட்டாக இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் இந்த சர்ஜரி பண்ணி சேஃபாக எடுக்கிறதுங்கிறது நியூரோ மானிட்டரிங் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். நியூரோ மானிட்டரிங் இப்போ தான் அப்கமிங் வந்துட்டுருக்கு, நிறைய சென்டரில் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த இருக்கும்போது நமக்கும் கான்ஃபிடென்ஸ், ஓகே நம்ம வந்து சர்ஜரி சேஃபாக பண்ணிகிட்ருக்கோம், அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்குமே இருக்கும். இல்லைனா பயந்து போய் கொஞ்சம் கட்டி விட்டுட்டு வந்துடுவோம், இது கட்டி சரியாக வராது, நமக்கு பேஷண்ட் கால் போயிடும் அப்படிங்கிறது பயம். இந்த மானிட்டரிங் இருக்கிறதுனால இப்போ சர்ஜன்ஸ்க்குமே அந்த கான்ஃபிடன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ வி ஆல்சோ அதே சேம் இட் இஸ் டிரான்ஸ்லேட்டட் டு தி பேஷண்ட் அவுட்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சியில் டாக்டர் ஜலாலி மற்றும் ரூபேஷ் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் உலகத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம ஊரில் கூட இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய தகவல்கள் நம்மளோட அவங்க பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் தொடர்ந்து பேசுவோம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. வயசானவங்களுக்கு ஏற்கனவே அவங்க இவ்வளவு மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு சர்ஜரியை பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஸ்டீராய்டு மாத்திரைகள் அப்படிங்கிறது ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸில் கொண்டு போய் விடாதா? பிரெயின் வீக்கமாக ஆரம்பிச்சது ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது வேறு வழி கிடையாது. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்டீராய்டு மாத்திரையை கொடுப்போம். ஸோ ஸ்டீராய்டு மாத்திரை நிறைய தேவைப்படும் டோஸ். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சி தொடர்கிறது. டாக்டர் ஜலாலி மற்றும் ரூபேஷ் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம். பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, தொடர்ந்து பேசலாம். டாக்டர், I'm coming to the point to you. As far Proton is concerned, children's problems, cancer for children, and especially a few kind of cancers identified as hereditary. So, most of the people are thinking that these hereditary cancers cannot be cured or very difficult to cure. So, Proton is a special machine for these kind of things. Is there a possibility of completely curing the hereditary cancer first, and then I want to ask about the children's area. So I'll take the children first. It's a very good question, and I'll talk first about the brain tumors. Now, brain tumor is very interesting because you get tumors right at very infancy, literally as a newborn, in the childhood, in the adolescent, when the person is growing up, adulthood, and the old age. Is one of the few branches where you see the whole spectrum. Do you know how many types of brain tumors are there? 120 to 140 types of brain tumors. Only for the children or No, common? no, for the entire population. So it's very difficult, you know, it's a very wide subject. People do not know, or I have to tell all of the viewers that among the children, brain tumors are the commonest cancers. It used to be blood cancer, leukemia, and nowadays it is brain tumor is the commonest cancer. However, 70 to 80% of the tumors of the children, even if they are malignant tumors, cancerous tumors, they can be completely cured. And when I say complete cure, I mean they will live 70, 80, 90 years of life as any of us. However, as my viewers can understand, it needs a very great orchestration, it needs a great synergy, it needs a great collaboration between the early diagnosis, the MRI specialist, neurosurgeon, fantastic neurosurgeon you need with the skill and expertise. You need an oncologist like us who will deliver the right amount of treatment, whether it is radiation, proton beam therapy, different types of chemotherapies that you have to do. And also very, very important, the role of the family member, the caregiver, the teachers, the whole holistic
lifestyle, if you can combine all this under one umbrella, which is our dream in Apollo Proton Cancer Center, that every childhood brain tumor, or for that matter, every cancer patient who comes to Taramani for the Apollo Proton Cancer Center, we view it not only to cure that person now, we want to cure him forever. And not only for the cure that that person lives long, but also lives well, such that there is very minimal side effects. So people have this feeling that, oh, brain tumor, that means nothing can be done. So nowadays it is tremendously changing, and childhood brain tumors is a classic example where with the right amount of technology, skill, expertise and collaboration, you can cure a vast number of patients and also make them completely fruitful individuals to the society. The second question is the hereditary cancers. Now hereditary cancers can sometimes be in the children also. Brain tumors, only 2 to 3% are actually hereditary cancers. But hereditary cancers can also occur in other cancer sites. For example, breast cancer. I also have some expertise in breast cancer. So if there is a lady who has a breast cancer, the incidence or the risk of having in a sibling or a mother or a daughter is slightly high, and there are particular genetic mutations called BRCA1 and BRCA2 where we identify what is the risk of that person family, and you run a genetics clinic such that you can alter the lifestyle in some of these patients, do a very early screening such that the people can detect early. If you detect cancer or a tumor or a brain very early, a large number of tumors can be cured. ஓகே, தட்ஸ் ஃபைன். டாக்டர், நான் உங்ககிட்ட வரேன். டாக்டர், குழந்தைங்களுக்கு ஒரு பிரெயின் சர்ஜரி ஆர் மிட் ஏஜில் ஒரு பிரெயின் சர்ஜரி பண்ணும் பொழுது அவங்களுக்கான மெடிசின்ஸு, சப்போர்ட்டிவ் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். அதே சமயத்தில் வயசானவங்களுக்கு ஒரு 60 இயர்ஸ் 70 இயர்ஸ்க்கு மேலே ஒரு பிரெயின் சர்ஜரி பண்ணும் பொழுது தெர் ஆர் கோமார்பிடிட்டிஸ் இருக்கும். அண்டு இது தவிர அவங்க க்ரானிக் இல்னஸில் டயபெட்டிக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, இதுக்கு மாத்திரை சாப்பிடுவாங்க, பிபிக்கு மாத்திரை சாப்பிடுவாங்க. டெய்லி கரெக்டாக காலையில் 2 இட்லி, அது ஒரு 100 கிராம் இருக்கும், 1/4 கிலோ மாத்திரை அவங்க 2 வச்சுருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டப்பாவில். ஸோ இந்த மாதிரி மாத்திரைகளை சாப்பிட்டு பழகிட்டோம் நம்ம. இவங்க இந்த மாத்திரையும் சாப்பிட்டதுக்கப்புறம் கேன்சருக்கோ அல்லது மூளையில் உள்ள கட்டிக்கோ கொடுக்கப்படுகிற மாத்திரைகள் பெரும்பாலும் ஸ்டீராய்டு தொடர்பானவைங்கிற கருத்து இருக்குது. ஸோ ஸ்டீராய்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரெண்டாக பார்க்குறாங்க. ஒன் சர்டன் பாயிண்டில் ஸ்டீராய்டு இஸ் ஆல்சோ குட் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அனதர் சர்டன் பாயிண்டில் நோ ஸ்டீராய்டு அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஸோ கேன்சரை பொறுத்தளவில் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஸ்டீராய்டு இஸ் நாட் குட், பட் தெர் இஸ் நோ அதர் கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னோட கொஸ்டின் எங்கே வருது இதில் அப்படின்னா, வயசானவங்களுக்கு ஏற்கனவே அவங்க இவ்வளவு மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு சர்ஜரியை பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஸ்டீராய்டு மாத்திரைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கான லைஃப்பை எந்த அளவு கம்ஃபர்ட்டாக லீட் பண்ணும் அல்லது ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸில் கொண்டு போய் விடாதா? வெரி குட் கொஸ்டின். ஸோ ஸ்டீராய்ட்ஸுங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பிரெயின் டியூமர்ஸ் அப்படின்னு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி இருக்கும், அந்த கட்டியை வந்து பயாப்சி. இப்போ எப்படின்னா நம்ம வந்து ஒரு மரம் வளர்ந்துருக்கு பிரெயினில், அந்த மரத்தை கட் பண்ணுறோமா இல்லை ஜஸ்ட் வேரோடு எடுக்கிறோமா இல்லை ஒரு கிளையை மட்டும் எடுக்கிறோமா? இப்போ அந்த கிளையை மட்டும் எடுக்கிறது தான் பயாப்சி. அப்போ அந்த மரம் அப்படியே இருக்கும். அந்த மரத்துக்கு நம்ம ட்ரீட்மெண்ட், அதாவது ரேடியேஷன் அப்படின்னு கொடுத்தோன்னா அப்போது அதோட விளைவுகள் நிறைய இருக்கும். அது ஸ்வெல்லிங் ஆகும். இப்போ மண்டோடு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபிக்ஸ்டு வால்யூம். அந்த கிளையை எடுக்கிறது அப்படிங்கிறது இந்த வியாதியினுடைய தன்மை என்ன? நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் டாக்டர், தான் எல்லாரும் வியூவர்ஸ்க்காக கேட்டுக்கிறேன். நீங்கள் இந்த கிளையை எடுக்கிறதுன்னு சொல்கிறது, ஒருவேளை இந்த கிளையில் உள்ள பிரச்சனையை மூலமாக வேரோட மரத்தையே எடுக்கணுமா அல்லது மரத்தை மட்டும் அறுக்கணுமா அல்லது கிளையை மட்டும் வெட்டணுமான்னு புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் கிளையை எடுக்கிறீங்க. தட் இஸ் பயாப்சி, கரெக்ட்? ஓகே, ரைட். ப்ரீவியஸாக பெரும்பாலான சமயங்களில் வெறும் கிளையை தான் எடுத்துட்டு, இப்போ சொன்னேன் இல்லையா, இப்போ ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தால் கை போயிடும், அந்த ஒரு பயத்தினால நிறைய இடத்துல அந்த பயாப்சி, அந்த கிளையை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான சேஞ்ச், வீக்கம், இப்போ பிரெயின் வீக்கமாக ஆரம்பிச்சது ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது வேறு வழி கிடையாது. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் வரும், ரொம்ப டல்லாகிடுவாங்க, கை கால் விழுந்துடும், பேச்சு விழுந்துடும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஸ்டீராய்டு மாத்திரையை கொடுப்போம். ஸோ ஸ்டீராய்டு மாத்திரை நிறைய தேவைப்படும் டோஸ். இப்போ அதனால் எங்கெங்கே பாசிபிளோ நம்ம மரத்தோடு எடுத்துட்டோம்னா அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த ஸ்டீராய்டோடைய ரெக்குயர்மெண்ட் ரொம்ப குறைஞ்சிரும். ரொம்ப ப்ரீஃப் பீரியட், மேபி ஒரு வாரம், ஒரு 10 நாள், அந்த அளவுக்கு ரொம்ப முடிச்சுக்கலாம். ஸோ அதனால தான் எங்கெங்கே பாசிபிள், ஈவன் சர்வைவல் கூட. இப்போ முன்னாடி இந்த கான்செப்ட் தான் இருந்தது, பயாப்சி, ரேடியேஷன், அந்த ஒரு கான்செப்ட் தான் இன்னும் நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் நம்ம வந்து அந்த இல்லாமல் நம்ம அந்த மரத்தோடு எடுத்தோம்னா
அவுட்கம் நல்லாயிருக்கும். லாங் டேர்ம் இந்த லாங்கிவிட்டி அட் த சேம் டைம் ஸ்டீராய்டோட குறைபாடும் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் எங்கெங்கே பாசிபிளோ வி ட்ரை டு கட் த ட்ரீ இஃப் பாசிபிள் அலாங் வித் த ரூட். மே நாட் பி பாசிபிள் நிறைய நேரங்களில். அந்த விதைகளுக்காக தான் அந்த ரேடியேஷன். ஸோ நம்ம மரத்தை எடுத்துகிட்டு அந்த விதைகளுக்கு மட்டும் நம்ம ரேடியேஷன் கொடுத்தோம்னா அது எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் லாங்கிவிட்டி ஸ்டீராய்டு குறைபாடு எல்லாமே வந்து நம்ம குறைஞ்சிருக்கும். பேசுறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். இது அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம். இந்த பிரைன் டியூமரை அப்படியே விட்டுட்டாங்கன்னா என்ன நடக்கும் டாக்டர்? ஒரு கிரேட் 4 டியூமர் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கலன்னா 2 மாதம் மேக்ஸிமம் 3 மாதம் அவ்வளோதான். அவ்வளோதான் அதோட இருக்கும். ஸோ அந்த கிரேடு பார்த்து எங்களுக்கு முன்னாடி அவங்களே கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு அவங்களே ஒரு ஐடியாவோட தான் தே கம் டு அஸ். ஸோ இட் இஸ் அவர் டியூட்டி டு கவுன்சில் தம் இன் த ரைட் வே ஸோ தட் தே கெட் த அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சி தொடர்கிறது. My question is this, doctor, always. Whatever the problem like these kind of cancers, not only this kind of cancers, even disease like cancers, doctors always used to say one thing first. If it detects early, we can cure more. Yes, this is a mantra. We do agree with that. But at the same time, we don't know. We don't know what's going on. So how? A treatment, a kind of like proton or any other treatments, what level? So the cancer grown to level A or B or C or D or the last stage, we have stages on that, right? Yes, It is not in the first stage. It's the third stage or the fourth stage. Even if it is on that stage also, can it be cured? Yes, it can be. So there are two aspects to the questions. First of all, early cancer obviously many people can cure throughout the world. Actually, it is the intermediate stage which are, that's why I use the word challenging cancer sites. Even if it is late stage 1, stage 2, stage 3, if you do it properly and it has a favorable biological profile. Nowadays, it is not only important for cancer to have a stage where it has spread to the other parts of the body. Each cancer has a unique mutation inside the genes and what is called personalized therapy. Not one stage one will be like one stage other person or stage 2 will be other stage. So we have identified even in stage 4, if they have a favorable molecular profile, we have a genetic tumor board, we identify the mutational load, we identify what is called personalized therapy, not one size fits all, customized to that genome of the cancer cell, and there we have achieved remarkable success. That is one part. Not in all, of course, we still have mountains to climb, but there is a tremendous amount of better outcomes as compared to say 10 years ago. Now brain tumors generally do not go to other parts of the body, therefore we do not use the word stage. It still remains in the brain or sometimes can go to the spine. There we use grades, grade 1, grade 2, grade 3 and grade 4. Grade 1 and sometimes grade 2 and also benign tumors of the brain have a success rate of more than 90 to 100%. And there, but it needs, I cannot say everyone can achieve that, but you need that, it's like an orchestra, it's like, you know, Ilayaraja doing that beautiful harmony of the music, that if you do and with the right amount of sensitivity, you can achieve remarkable success, and that is the mantra which guides us. Now, in sometimes advanced grade 3s and grade 4s, there is a grade 3 tumor called oligodendroglioma. It's a common tumor in adults. Previously 1.5, 2, 3 years was the average survival in grade 3 and grade 4. A grade 3 oligo, if you operate well, we give the proper treatment, the average survival is now more than 20 to 30 years in those cases. So we are viewing as if it is anywhere in the world which has the right amount of expertise and the infrastructure and the culture, whichever stage it may be, we view it. Of course, it does not mean that you have now these techniques, you will be a little bit complacent, you still have to be early stage, and there are some cancers which still cannot be cured, so there is still a lot of work to be done, but things are definitely much better than were there say about 10, 20 years ago. ஸோ நான் நீங்கள் சொன்னதை எப்படி வியூவர்ஸ்க்காக புரிஞ்சுக்கிட்டேன்னா டாக்டர், இந்த மாதிரி விஷயங்களில் சர்ஜரி எஸ் பாசிபிள், க்யூர் எஸ் பாசிபிள். ஆஸ் ஃபார் புரோட்டான் இஸ் கன்சர்ன்,
ஆடிங் திஸ் அ குவாலிட்டி லைஃப் ஆல்சோ பாசிபிள். Excellent. இதுதான் நீங்கள் சொல்ல வர்றீங்க. Very good, very good. ஓகே, தட்ஸ் ஃபைன். டாக்டர், நான் உங்ககிட்ட வரேன் டாக்டர். ஒரு பிரைன் சர்ஜரி பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படின்னா அவங்க லைஃப் முழுக்க அந்த மாத்திரையை சாப்பிட்டே ஆகணுமா? ஒரு கிரானிக் இல்னஸ்க்கு ஏற்கனவே சாப்பிட்றது மாதிரி, அல்லது ஒரு குறிப்பிட்ட பீரியடு வரைக்கும் சாப்பிடணுமா? ஏன்னா சைக்கியாட்டிஸ், கேன்சர், இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்நாள் பூரா மாத்திரை சாப்பிடணுங்கிறத எல்லார் மைண்ட்லேயும் அவங்களே எழுதி வச்சுருக்காங்க. டாக்டர்ஸ் கூட சொல்கிறது இல்லை, போகும்போதே அவங்க முடிவு பண்ணிட்டு போயிடுவாங்க, இதில் இன்னும் 20 வருஷம் மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு. ஸோ அதில் இருந்து நம்ம விலகி நிற்கிறோமா, அல்லது தீஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜி நமக்கு இப்போ இஸ் அன் அட்வான்டேஜ், இந்த மாத்திரை இவ்வளோ நாள் சாப்பிட்டா போதுமானது, பிகாஸ் இட்ஸ் ஸ்டீராய்டு, அதுக்கு மேலே வேண்டாம் இது அப்படிங்கிற அளவுக்கு குறைச்சிட்டோமா நம்ம? கண்டிப்பாக சொன்னேன் இல்லையா, இப்போ ஸ்டீராய்ட்ஸ் நாங்கள் 1 வாரம் 10 நாளுக்கு மேலே கொடுக்கறது கிடையாது, குறைச்சிருவோம். இன்னும் முக்கியமான 2வது மாத்திரை என்ன நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபிட்ஸ். இப்போ எனி பிரெயின் டியூமர் எடுத்ததுக்கப்புறம் அவங்க ப்ரெசன்டேஷனே ஃபிட்ஸாக இருக்கும். நிறைய பேருக்கு ஃபிட்ஸ்னால தான் கண்டுபிடிச்சி வருவாங்க பிரெயின் டியூமர் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஈவன் டியூமர் எடுத்ததுக்கப்புறமும் கூட அந்த ஒரு ரிஸ்க் இருக்கும், இந்த ஃபிட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு வி கிவ் சம் மெடிகேஷன். ஆனால் அது லைஃப் லாங் கிடையாது. ஜென்ரல் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6 monthsலேருந்து 1 year 2 year ஒரு இஇஜி செக் பண்ணி பார்த்துட்டு அந்த எபிலெப்டிஃபார்ம் ஆக்டிவிட்டி, அந்த எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் பிரெயினில் இல்லைன்னா படிப்படியாக அந்த மாத்திரைகளை குறைச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரெயின் டியூமர் சர்ஜரிக்கு அப்புறம் பெரும்பாலான சமயங்களில் இதுக்குன்னு மாத்திரைகள் சாப்பிட வேண்டிய அவசியம் நிறைய பேருக்கு இருக்காது. ஓகே, இந்த பிரைன் டியூமரை அப்படியே விட்டுட்டாங்கன்னா என்ன நடக்கும் டாக்டர்? நிறைய பேருக்கு அது தெரியாமல் இருக்கும். ஏன்னா பிரைன் டியூமர் அப்படிங்கிறது ஒரு சிம்டம்னால கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லை. அஃப்கோர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் இட் இஸ் லைக் தட். வித்தவுட் எனி சிம்டம், எனக்கு தெரியாது சார், இப்படி திடீர்னு நடந்தது சார், கூப்பிட்டு வந்தோம் சார், பார்த்தாதுன்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறையா. எஸ், இட் இஸ் ப்ராக்டிக்கல். ஸோ பிரைன் டியூமரை அப்படியே நீங்கள் விட்டுட்டிங்கன்னா என்ன நடக்கும்? பிரெயின் டியூமர் நம்மளோட பாதிப்பு என்ன கொடுக்க போகுது? இப்போ 2 பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி கிரேடிங். இப்போ கிரேட் 1 அப்படின்னா அந்த கட்டி வந்து பெருசு வளர்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் அது முக்கியமான இடத்துல இருந்தோன்னா இப்போ கண் பார்வை, இப்போ கரெக்டான நேரத்தில் நம்ம போகலன்னா அந்த கண் பார்வை போயிடுச்சுன்னா, ஸோ அப்புறம் நம்ம கண் பார்வை இழந்து வந்து நம்ம சர்ஜரி பண்ணாலும் கண் திரும்ப வராது. ஸோ லைஃப் லாங் அவங்க பிளைண்டாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது ஒன்று. இன்னொன்று வந்து கிரேட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிரேட் 4 டியூமர் ஒன்றுமே பண்ணாமல் ஒருத்தவங்க கொண்டு வராங்க, சார் ஒரு 70 வயசு ஆகிடுச்சு, கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படின்னா, எஸ், எதுவுமே பண்ணலைன்னா 2 மாதம். ஒரு கிரேட் 4 டியூமர் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கலன்னா 2 மாதம், மேக்ஸிமம் 3 மாதம், அவ்வளோதான் அதோட இருக்கும். ஸோ அந்த கிரேடு பொறுத்து ஸ்கேன்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து என்ன மாதிரி கிரேடு, நல்ல கிரேடு. ஸோ ஹை கிரேட் ஒரு 70 வயசுக்கு மேலே வராங்க, நிறைய கோமார்பிட்டிஸ் இருக்குது, ஃபேமிலி வில்லிங் இல்லை அப்படின்னா வி கவுன்சில் த ஃபேமிலி. ஸோ உங்களுடைய டார்கெட் என்ன, உங்களுடைய வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் அவுட் ஆஃப் ஹிம் அப்படிங்கிறத அவரோட கன்சிடரிங் அவரோட கோமார்பிட்ஸ் இல்னஸ் பற்றி வி கவுன்சில் த ஃபேமிலி. சம் ஃபேமிலி என்னென்னா, சார் என்னன்னு பரவாயில்ல சார், அவர் எங்கள் வீட்டில் ஒருத்தராக இருக்கணும் அப்படிங்கிற அந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் இருக்காங்க. பிகாஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஃபார் அவர் ஃபேமிலி. அப்போ வந்து வி கோ த எக்ஸ்ட்ரா லெங்த் ட்ரீட் பண்ணுவோம். ஸோ சம்டைம்ஸ் சில்ட்ரன் இப்போ நிறைய ஒரு போர் சொல்லணும் சார், ஆல்ரெடி ரொம்ப கஷ்டம் சார், இந்த பசங்களாம் பார்த்துக்க முடியாது, ஒரு கை காலம் எஸ்பெஷலி பொண்ணுங்க குழந்தைங்க ஒரு கை கால் இல்லாமல் பேச்சு வராமல் ரொம்ப கஷ்டம் சார், அதனால் நாங்கள் அக்ரெசிவாக பண்ண வேண்டாம், நாங்கள் அப்படியே கூட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிற ஃபேமிலிஸும் இருக்காங்க. ஸோ வி சி ஆல் த டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலி. ஸோ நாட் ஓன்லி த டிசீஸ், வி சி த ஃபேமிலி கவுன்சிலிங், வாட் ஃபேமிலி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. பட் ஆஸ் அ டியூட்டி வி ஹேவ் டு டெல், இந்த மாதிரி கட்டி இது பண்ணால் நல்லா ஆவாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஏற்றுக்கக்கூடிய நாடுகள் இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. எங்களுக்கு முன்னாடி அவங்களே கூகுளில் சர்ச் பண்ணிவிட்டு அவங்களே ஒரு ஐடியாவோட தான் they come to us. So it is our duty to counsel them in the right way so that they get the appropriate treatment. மக்களுடைய எதிர்பார்ப்பு, நோயாளிகளுடைய எதிர்பார்ப்பு, ஐ டோன்ட் worry, நான் எத்தனை வருஷம் இருக்கிறேங்கிறது இல்லை, அத்தனை இருக்கிற வருஷம் நான் சந்தோஷமாக இருக்கணும், யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும், திஸ் இஸ் லைஃப். இதுக்கு எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க டாக்டர் அப்படிங்கிற கேள்வி. அந்த கேள்விக்கு நீங்கள் 2 பேருமே அற்புதமாக அழகாக இன்றைக்கி இருக்கிற அப்டேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸில் மிகுந்த நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். உங்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.